ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ நிறைய பேர் அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதை எப்படி கும்பிடணும், என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணணும் அப்படின்றது. அமாவாசை அன்னைக்கு இந்த விஷயத்த பண்ணணும், இந்த விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் சார்? பொதுவாகவே மாதத்தில் 30 நாட்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட 30 நாட்களுமே ஏதாவது ஒரு வகையில் வழிபாடு பிரார்த்தனைகள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய வழிபாடு அல்லது வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை அல்லது விரத முறைகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிறதாக ஆன்மீக ஐதீகம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் அமாவாசை அன்னைக்கு வெறுமனே பிரார்த்தனை அப்படிங்கிறத விட வெறுமனே வேண்டுதல் அப்படிங்கிறத விட பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் படையல் போடக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பித்திரு சாபங்கள் நீங்கக்கூடிய பத்திரமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஒரு வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா 12 அமாவாசைகளில் அமாவாசை தவறாமல் பெரியவர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது, தர்ப்பணம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற வழக்கத்துக்கு மேலே இந்த படையல் அப்படிங்கிற எளிமையான விஷயத்தை செய்ய முடியும். அமாவாசை அன்னைக்கு படையல் அப்படிங்கிறது சாதாரணமாக உங்களுடைய வீட்டில் என்ன சமையல் செய்கிறீங்களோ அந்த சமையல் சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை, உணவு பண்டங்களை தளவாழ இலையில் பரிமாறணும். எந்த மாதிரி? மறைந்தாலும் உங்களுடைய மனசில் நிறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்களுடைய திருவுருவ படத்தை எடுத்து வச்சு அந்த திருவுருவ படத்தை ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை துணி மேலே வச்சு அந்த திருவுருவ படத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் வச்சு அந்த படத்தை, அந்த பெரியவங்களுடைய புகைப்படத்தை ஒன்று மேற்கு பார்த்து இருக்கணும் அல்லது தெற்கு பார்த்துருக்கணும். இந்த 2 திசைகளில் தான் பெரியவங்களுடைய படத்தை வைக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், மறைந்து இறந்தவங்களுடைய படத்தை கண்டிப்பாக தெற்கு பார்த்து வைக்கணும் அல்லது உங்களுடைய வீட்டில் மேற்கு பார்த்து வைக்கணும். வேறு திசைகளில் வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். அந்த மாதிரியான திசைகளில் வச்சு இந்த மாதிரி தெற்கு அல்லது மேற்கு முகமாக இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்துக்கு முன்னாடி தளவாழை இலையில், நுனி வாழை இலை என்று சொல்லக்கூடிய தளவாழை இலையில் உங்களுடைய வீட்டில் செய்யக்கூடிய பதார்த்தத்தை பரிமாறி சாதாரணமாக ஒரு சாப்பாடு, சாம்பார், ஒரு ரசம், ஒரு பொரியல் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி பொரியல் பண்ண நேரம் இல்லாதவங்க வெறுமனே ஒரு சாம்பார் மட்டுமே அது இருந்து ஒரு ரசம் வச்சு ஒரு அப்பளம் இருக்கலாம். அப்பளம் கூட வீட்டில் பொரிக்க நேரம் இல்லை அப்படின்னா வெளியில் கடையில் வாங்கி கூட ஒரு பலகாரம், வடை அல்லது பருப்பு வடை, உளுந்த வடை இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு அந்த பெரியவங்களுக்கு படையல் போடக்கூடிய இந்த வழக்கத்தை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். ஒன்று, இந்த மாதிரியான படையல் போட்டதுக்கப்புறம் காகத்துக்கு இந்த படையலில் என்னென்ன பதார்த்தம் இருக்குதோ அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியில் கொல்லைப்புறத்தில் காகத்துக்கு வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அமாவாசை அன்னைக்கு படையல் போடும் பொழுது காகத்துக்கு வெறுமனே சாதம் அப்படிங்கிறத விட இன்னொரு டம்ளரில் தண்ணீர் வைக்கிறது மிக மிக உகந்ததாகவும் படையல் சம்மந்தப்பட்ட அமாவாசை திதிக்கு சிறந்ததாகவும் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை மிக மிக எளிமையாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை யாராக இருந்தாலும் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டிலேயே உங்களுடைய கையால் சமைக்கப்பட்ட அந்த பதார்த்தங்களை பெரியவர்களுக்கு படையல் போடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தடங்கள் இல்லாத, தடைகள் இல்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, பெற்றவங்க ஆசீர்வாதம் அப்படிங்கிறத விட பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக மற்றவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரு திதியாக இந்த அமாவாசை திதி இருந்துகிட்ருக்கும். உங்களுடைய பிறந்த தலை விதிப்படி ஏதாவது தடை தாமதம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, கண்டம் தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது அப்படின்னா அதிலிருந்து அந்த விதி அப்படிங்கிற அம்சத்திலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சத்தை, அதாவது விதி அப்படிங்கிற அம்சத்திலிருந்து உங்களுடைய வம்சத்தை தற்காத்து கொள்ளக்கூடிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அமாவாசை படையலுக்கு இருக்குது அப்படிங்கிறது சிறப்பு. அதனால் என்ன வேலை இருந்தாலும், என்ன ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தாலும், என்ன தான் நமக்கு செல்வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேறு விதமான நிர்பந்தம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரியான உங்களுடைய வீட்டிலேயே படையல் போடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் வளர வளர மிகப்பெரிய வம்ச ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாத அனுகிரகங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும். எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டால் கூட அந்த சுவாமியுடைய அனுகிரக ஆசீர்வாதம் கிடைக்கும். சார், இப்போ ஒரு அமாவாசை அன்னைக்கு எவ்வளோ சிம்பிளாக முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறுறது அப்படின்றத ரொம்ப சிம்பிளாகவே நிறைய மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம குலதெய்வ விருட்சம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் சார்பில் இருந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, குலதெய்வ விருட்சத்தை எதுக்காக பயன்படுத்தணும், அதனால் என்ன நல்லது நடக்கும்?
பொதுவாகவே மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கமான விஷயங்கள் எல்லாவற்றுக்குமே நுணுக்கமாக பயன்படக்கூடிய ஆன்மீகம் தான் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது. இப்போ நிகழ்ச்சியில் சொன்னோம் இல்லையா, அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி படையல் போடணும், அந்த மாதிரி படையல் போட்டால் பெரியவங்க ஆசீர்வாதம் எந்த மாதிரி கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய, உங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய, உங்களுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களின் ஆண்டோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒரு அமாவாசையில் ஒரு படையல் போட்டு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா, அதாவது இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா 1000 அமாவாசைகளுக்கு நீங்கள் படையல் போட்டு, அல்லது 1000 அமாவாசைகளுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து, அல்லது 1000 அமாவாசைகளுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணி கிடைக்க வேண்டிய புண்ணியங்களை கண்ணியமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகம் அப்படிங்கிறது இருந்த கூட அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாத தியாகம் அப்படிங்கிற சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தியாகங்களுக்கு மேலால் யோகம் அப்படிங்கிற விஷயத்தை, யோகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வ விருட்சம் மொத்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய சுபிட்சமாக அருள் பார்வை கொடுக்கும். சார், ஒரு அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை எப்படி பெறுறது, அவங்களை எப்படி வணங்குறது, அவங்களுக்கு எந்த மாதிரியான படையல் போடுறது, ஒரு காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது எந்த மாதிரி வைக்கணுன்றது மட்டும் இல்லாமல் ஒரு குலதெய்வ விருட்சம் ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில் எடுத்துகிட்டு போகும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத ராசி பலன், தினப்பலன்னு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.